ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு இன்டர்நெட்டை திறந்தாவே பார்த்தீங்கன்னா கூலி படம் பற்றி தான் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்திட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே வந்து அந்த ப்ரொட்டஸ்ட் ஆனது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்மள பல பேர் வந்து அதை பற்றின செய்திகள் வந்து கேட்டிருப்போம். தூய்மை பணியாளர்கள், அதாவது சானிட்டரி ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்வீப்பிங், அதுக்கப்புறம் வந்து ரோடெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்திட்டு இருக்காங்க. கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு உட்பட்ட ஜோன் 5 அண்ட் ஜோன் 6, ராயபுரம் அண்ட் திருவிகா நகர். ஸோ அந்த இடத்த சார்ந்த தூய்மை பணியாளர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் ஆனதை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. சென்னை ரிப்பன் பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான் அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்திட்டு இருந்தாங்க. ஜிசிசி, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு முந்தின கவர்மெண்ட்லேருந்து அந்த ப்ராசஸ் ஆனது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா NULMனு சொல்லக்கூடிய நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழே வந்து செயல்பட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் வந்து ஈடுபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த பிரைவேடைசேஷனால பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக ஒருத்தர் 23,000 ரூபா மாசத்துக்கு வந்து சேலரி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா PF ESI பெனிஃபிட்ஸ்லாம் போக டேக் ஹோம் சேலரி வந்து அப்ராக்சிமேட்லி 15,000 ரூபா தான் கையில் கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காசானது வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக வந்து வைக்கப்பட்டது. ஸோ எல்லா பிடிப்பும் போக ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி காசு தான் அவங்க வந்து டேக் ஹோம் சேலரியாக அவங்க எடுக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக இருக்கட்டும், இல்லைனா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அவங்க கருத்தாக வச்சாங்க. பட் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து ஏன் பிரைவேடைசேஷன் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் எஃபிஷியன்சி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியல. ஸோ இது வந்து ஒரு பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டா அந்த ஒர்க் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். எந்தெந்த ஜோன்ல என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரே இடத்துல உட்காந்து பார்க்க முடியும். மேபி அவங்க வந்து சாஃப்ட்வேர் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி கூட வந்து மானிட்டர் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிசி வந்து சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சொல்லப்படுது. பட் தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்த்து தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேடைசேஷன் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா வந்து பிடிப்பு அப்படிங்கிறது வந்து நிறையவே போய் பாதிக்கு பாதி தான் எங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க இப்போ. அண்ட் அது போக அவங்க நிறைய கோரிக்கையானது வந்து வச்சிருந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ரெகுலரைசேஷன் வந்து ஆகாமல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு வந்து சேலரி கிடைக்காம போகிறது, அண்ட் ஆல்சோ வந்து டிஎன்எஸ் அலோவன்சஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கோரிக்கையாக வைத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேடைசேஷனே வேணாம் அப்படின்னு சொல்றது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு கருத்தாகவே வைக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் ஆனதை நடத்திட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 பேர் கிட்ட வந்து அந்த 2 ஜோன்ல இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள். அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகோசியேஷன்ஸ் வந்து பேசப்பட்டிருக்கு. பட் இந்த பேச்சுவார்த்தை எதுவுமே வந்து சுமூகமாக முடியல அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது.